இந்த 216 உயிர்மை எழுத்து இருக்குது இல்லவா? இந்த 216 உயிர்மை எழுத்து இருக்குது இல்லவா? ஒரு எழுத்தாகப்பட்டது பல வார்த்தைகள் குறிக்குமா? எப்படி? பல வார்த்தைகள் குறிக்குமா ஒரு எழுத்தாகப்பட்டது? அப்படி பார்த்தா கடல் ஆழத்தை கூட கண்டுபிடித்திடலாம். சில பேர் பழமொழி சொல்லுங்க, பொம்பளை மனசு கண்டுபிடிக்க முடியாது. அந்த பொம்பளை மனசு கூட கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அந்த தமிழ் அகராதி எழுத்து இலக்கணத்தோட இருக்கின்ற ஒவ்வொரு எழுத்தாகப்பட்டது இருக்குது பத்தியா? எவ்வளவுதான் நம்ம பெரிய வித்வானா இருந்தாலும் சரி, இந்த அதாவது தமிழ் கல்வி மட்டும் கற்கவே முடியாதான். அதான் அவ்வையார் சொல்லியிருக்காங்க, கற்றது கை அளவு, கற்காதது உலக அளவுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்கள போல ஒரு தமிழ் புலவராலே அண்ணவராலே படிக்க முடியாது அந்த தமிழாக பட்ட வார்த்தைகள். நீ ஒரே ஒரு வார்த்தை சொல்ல பாரு, சத்தியமா 100% உண்மை. என்ன? சத்தியமா என் பொண்டாட்டி அந்த பொம்பளை மாதிரி குட்டி பேச சொல்ல பாரு, சொல்ல பாரு. என்னடா பொண்ணு வந்து பண்டு மேல ஆன்லைன்ல வரா கேட்ட அண்ணன் சொல்றா. அந்த கதை சொல்ல வந்தாங்களா? அப்படியாகப்பட்டது அந்த தமிழ் வார்த்தை வைத்து எதிர்க்கிறார். எப்படி தெரியுமா? சங்கடா சாடா பரத்தில் தங்கி விளையாடு எங்கள் கங்கை அம்மன் தாயே வருவா, அம்மா கங்கை அம்மன் தாயே வருவா, எங்கள் கங்கை அம்மன் தாயே வருவா, அம்மா கங்கை அம்மன் தாயே வருவா, எம்மா எங்கில பூந்து முகை சிந்தமிழ பாடா இந்த மைந்தனுக்கு வரம் வருவா, இந்த மைந்தனுக்கு வரம் வருவா. சங்கடன் சதாபாரத்தில் தங்கி விளையாடு எங்கள் கங்கையம்மன் தாயே வருவா, எங்கிலும் முன்னத புகழ் செந்தமிழர் பாட இந்த மைந்தனுக்கே வரம் வருவா. எப்பா 2வது அடி எழுதியிருக்கிறார். ஆனா பிறந்தா அறிவு இருக்க வேண்டும், பெண்ணா பிறந்தா புத்தி இருக்க வேண்டுமா? அண்ணனா இருந்தாலும் சரி, தம்பியா இருந்தாலும் சரி, தன்னுடைய பெத்த ஈன்ற தந்தையார் இருந்தாலும் சரிதான், சித்தப்பனோ மாமனோ இருந்தாலும் சரிதான், ஒரு பெண்ணா பிறந்துட்டா அடக்க ஆச்சாரத்தோட அமர வேண்டுமா? ஏன் அடக்க ஆச்சாரத்தோட அமர வேண்டும் கேட்டா 2வது வரியில எழுதி இருக்கிறார். எப்படின்னு கேட்டாக்கா, அப்பா பரிணன் கண்ணுற்று உன்னை பார்க்க, பரிணன் கண்ணுற்று உன்னை பார்க்க, அதை பிரம்மன் சபையில் கண்டு நோக்க, அப்ப சிவபெருமானால அந்த தேவ சபைக்கு போக முடியல, பார்வதி தாயாராலும் போக முடியல. அப்ப சடாபாரத்தில் இருக்கின்ற கங்கை அம்மனை கீழே இறக்கி, அம்மா என்னால பார்வதியால தேவ சபைக்கு போக முடியல, இன்றைய நினைக்கு தேவ சபைக்கு நீதான் போக வேண்டும் அப்படின்னு சொல்லி எடுத்து உரைச்சுனா அந்த தேவ சபைக்கு போனாங்க. அப்ப அமைந்து இருக்க அத்தனை தேவர்களுமே ஆண்கள் தான். அப்ப இந்த அம்மா மட்டும்தான் ஒரு பெண்ணாக. அப்ப அந்த ஆண்கள் மத்தியில் உட்காரும் போது ஏன் நான் சொல்றேன்னா, சில பெண்கள் பார்க்கலாம், நம்ம பார்த்து பேசும்போது தன்னாரியாமலே எங்க பாரு, தன்னாரியாமலே மாறாப்பு விலைக்கு இருக்குதான் கை இப்படி போகும், தன்னாரியாமலே மாறாப்புக்கு விலைக்கு இருக்குதான் கை போகும். ஆனா அந்த அம்மா வாய் புத்திரம் பார்த்ததுனால அந்த அம்மாவுக்கு மாறாப்பு விலகி விட்டது. மாறாப்பு விலகினது கூட தெரியாம அந்த தேவசபையில அமர்ந்து இருக்கிறாங்களா அவங்க மாட்டுக்குன்னு. அது சரி. அப்படி இந்த மாறாபாகப்பட்டது விலகி இருக்கும் போது எல்லா தேவர்களும் கண்ணை மூடிக்கிறாங்களா. அப்ப 8 திக்கர் பாலகனான ஒருவனாகப்பட்டவன் வருண பகவான். அந்த வருண பகவான் கண்ணை மூடிக்கொண்டு என்னன்னு பாக்கணும், விரல சந்தால மாறாப்பு பாக்குறான். ஆமா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இவன் ஒண்ணு மாதிரி தான், தப்பா நினைச்சாதீங்கம்மா, எனக்கு அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்குது, தவறா நினைக்காதுங்க. என்ன நடந்த கதை, உண்மையான கதை சொல்றேன். ஒரு மழைக்கு எங்க கண்ணு இருக்குன்னா மலை மேல கண்ணு இருக்குமா? ஆமா, எங்கன்னா போயிடு போ,
நான் சொல்லிட்டு போயிருமா ஒரு மழைக்கு வந்து எங்க கண்ணு இருக்குன்னா மலை மேல கண்ணு இருக்குமா? அவனுக்கு வந்து மலை மேல இருக்கு. ஏய், வாய் கிழிச்சிடுவான். அப்போ பெண்கள் ஸ்தனத்து மேல கண்ணு இருக்குமா? அப்ப எட்டு திக்க பாலகனாக்கா கண்ணை மூடிக்கிட்டு விரல சந்தால பாக்குறானா? அதான் வருணன் கண்ணுற்று உன்னை பார்த்த பிரம்மன் சபையில் கண்டு நோக்க அதை பார்த்தால் பிரம்மதேவன் அடே வருணனே, எப்போது ஒரு மாற்றான் மனைவி மீது ஆசைப்பட்டாயோ பிரிந்து விடு. அடே கங்கா பவானி, ஒரு பெண்ணாகப்பட்டவர் ஒரு மாநில பெண்ணு தான் இப்படிதான் அடக்காச்சரத்தோட அமர்வாளை தவிர ஒரு தேவ பொண்ணு இருக்க மாட்டா. எப்போது நீ இந்த காமத்துக்கு நீ இருந்தியோ நீ ஒரு மாநில பெண்ணா பிறந்து விடு அப்படின்னு சாப விட்டா. அதான் வருணன் கண்ணுற்ற உன்னை பார்க்க பிரம்மன் சபையில் கண்டு நோக்க அந்த சாபத்தாலே சந்தன தானம் அணிந்து சந்திர குலத்து இருந்த நீயே 7 பிள்ளைகளை பெற்றெடுத்து எடுத்து எறிந்து விட்டு காங்கையன் பெற்றெடுத்த தாயே. அப்ப மறாவது ஜென்ம துரோபத யுகத்துல அந்த அந்த வருண பகவான் பட்டவன் சந்தன் மகாராஜா பிறக்கிறான். இந்த அம்மா கங்காவாய் பிறக்கிறாங்க. அப்ப இருவருக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு திருமணம் செய்து கொண்டுறாங்க. அப்ப 7 பிள்ளை பெற்றெடுத்து கங்கையில வீசுறாங்க. 8வது பிள்ளையா காங்கையனை பெற்று. ஆமா, அந்த காங்கையன் யாருன்னு கேட்டா மகாபாரதத்துல வரக்கூடிய பீஷ்மாச்சாரி பேர் தான் காங்கையன். அதான் 7 பிள்ளைகளை பெற்றெடுத்து எடுத்து எறிந்து விட்டு காங்கையன் பெற்றெடுத்த தாயே. அந்த அம்மா எங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு தெரியுமா தம்பி? எப்பா தயக்க தர நீ எங்க நிறந்தாய் நீ எங்க நிறந்தா ஜல கங்கையா பிறந்த நீ மறந்தா தந்த கங்கையா உருவெடுத்து அந்தார்களை ஜெயித்து கொண்டாடின மக்கள் பலம் கோடி எம்மா எட்டு கங்கை இல்லை இல்லை என்றார் எப்படி இருக்க ஜீவன் கங்கையா பிறந்து நீ மறந்தா. மழை பெஞ்சாலும் கொஞ்ச நாள் தான், ஒரு வாரம் தான் இருக்குமா, மறைஞ்சிடுவாங்க. ஆனா இந்த 8 திக்குல அந்த அம்மா இல்லன்னா ஒரு உயிரின கூட நம்ம வாழவே முடியாது அந்த பிரபஞ்சத்துல. அதான் அந்த அம்மாக்காக தனி நாடு அரசாங்கம் இருக்குது. நான் மறை புகழ வட காசி. நான் மறை என்றால் என்னடா? நான்கு மறை என்றால் என்ன தெரியாது என்ற 12வது படிச்சுக்கிற. ஏய், 4 மறை என்று கேட்டால் 4 வேதத்தை குறிக்குமா? அவர் தமிழை நன்கு அறிந்து படிக்க வேண்டும். அப்ப 4 மறை என்றால் 4 வேதத்தை குறிக்குமா? ரிக் யஜுர் சாம அதர்வன சொல்ல முடியாது. 4 வேதத்தை குறிக்குமா? இந்த 4 வேதம் எங்க பிறந்ததுன்னு கேட்டா இமாச்சல பிரதேசத்துல ஒரு பகுதியான இடத்துல தான் பிறந்தது. அந்த இடம் தான் காசி, வடகாசி. அந்த இடம் தான் அந்த அம்மாக்கு தனி அரசாங்கமும் நாடு இருக்குது. இன்னைக்கும் 9 மணி அளவுல அந்த அம்மா அதான் வானத்துல இருந்து கீழே இறங்கினாதான் அந்த அம்மாவுக்கு பூஜை செய்வாங்க. டெய்லி மழை பெய்யுமா? ஆமா. அதான் லாஸ்ட் வரி அருமையா இருக்கிறார் கலைமாமணி சேகர் ஐயா. எப்படி தெரியுமா? நான் மறை புகழ வட காசி ஐயா, நான் மறை புகழ வட காசி, அந்த நாடு எல்லாம் உணர்தர சாட்சி. அந்தடரிதனில் இந்த மனித பெருமையெல்லாம் இருந்து பூட்டி வழிகாட்டு. ஜெயநந்த ரத்தினம் தாய உன்னை பாடி சொல்லி சேகர எழுதல சொன்ன பாட்டு.